அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பேசப் போவது உலக வரலாற்றையே மாற்றிய அதிசயமான இரவு பற்றி. அதுவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள். கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் மிக மோசமான நிலையில் இருந்தது. எத்திக்கிலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பொய், துரோகம், வஞ்சகம், சூது, மாடு, குடி, வெட்கமின்மை, இன்னும் எத்தனையோ தீமைகள் மண்டி கிடந்தன. முழு உலகமும் குஃப்ரு ஷிர்கால் இருந்து போய் கிடந்தன. உலக மக்கள் யாவரும் வழிகட்டி விட்டனர். அல்லாஹுவின் எதிரியாகவே மாறிவிட்டனர். இப்படியே உலக மக்கள் அனைவரும் வழிகேட்டில் மிக மும்முரமாக நடந்தபோது அல்லாஹுவின் நியத்திப்படி அம்மக்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஈருலக தலைவர், சிறப்புமிக்க குணசீலர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த எதிர்பார்ப்பின் நடுவே நமது பாசத்திற்குரிய உண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டின் பிரபல தேசமான மக்கம்மா நகரில் கிபி 570 ஆண்டு ரபீவுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தார்கள். அந்த தருணத்தில் உலகம் ஒளியால் நிறைந்தது. அந்த மகிழ்ச்சி இன்று வரை ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திலும் வாழ்கிறது. மேலும் இந்த மக்காவில் தான் அல்லாஹுவின் வீடாகிய பைத்துல்லாவும் இருக்கின்றது. இந்த மக்கா நமக்கு மேற்கு திசையில் மிக தொலைவில் கடல் கடந்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாதாவான அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு நிறைய ஆண்மக்கள் இருந்தனர். அவர்களில் இறுதியாக பிறந்தவர் அப்துல்லாஹ். இவர்களே நமது பிரிய நபியின் தந்தையாவார். அப்துல்லாஹ் அவர்களின் திருமணம் அன்னை ஆமினாவுடன் நடந்தது. அப்துல்லாஹ் நபி அவர்கள் பிறப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பே வஃபாத்தாகிவிட்டார். நபி அவர்களின் பிறந்த செய்தி தாதா அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கிடைத்தவுடன் மிகவும் சந்தோஷமடைந்தார். வீட்டிற்கு வந்து பேரனை தூக்கி கொண்டு காபத்துல்லாவிற்கு சென்று பெயர் வைத்து துவா செய்தார்கள். 7ஆம் நாள் அகிகா செய்து அனைவருக்கும் விருந்து கொடுத்தார்கள். மக்கள் முகமது என்ற பெயரை வைக்க காரணம் என்ன என்று கேட்டனர். அதற்கு, என்னுடைய பேரணி உலகம் முழுக்க பேசப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். அல்லாஹ் அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்தான். இன்று நாம் கூறக்கூடிய மிகப்பெரிய வரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக நாம் இருப்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வோமாக. அல்லாஹுவின் தூதை அடியார்களிடம் முழுமையாக சேர்ப்பித்த பிறகு, அனைத்து திசைகளிலும் இஸ்லாம் உதயமான பிறகு அல்லாஹு தாலா தனது பாசமிகு நபியை தன் பக்கம் அழைத்து கொள்ள நாடினான். ஹஜ் பயணத்திலிருந்து திரும்பிய 3 மாதங்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் நலம் குன்றியது. நடமாட்டம் இருந்தவரை பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை நடத்தினார்கள். நடக்க இயலாமல் போன போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகை நடத்துமாறு பணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் கூடுவதும் குறைவதுமாய் இருந்தது. திங்கட்கிழமை காலை நேரம் நபி அவர்களின் உடல்நிலை சற்று முன்னேற்றமானது. அந்நேரம் நபி அவர்கள் தனது அறையின் திரைச்சீலையை நீக்கி தமது தோழர்களை பார்த்து புன்முறுவல் பூத்தார்கள். பிறகு திடீரென்று உடல்நிலை மோசமடைந்து அடிக்கடி மயக்கமுற்றார்கள். அந்த நிலையிலும் மக்களை பார்த்து, நீங்கள் ஒருபோதும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் என கூறிக்கொண்டே இருந்தார்கள். அடிமைகளை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இறுதியாக ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீவுல் அவ்வல் மாதம் பிறை 12 வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கிபி 570ஆம் ஆண்டு ரபீவுல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள். அதேபோல் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீவுல் அவ்வல் பிறை 12ஆம் தேதியிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள். இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.